வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஃப்ளெக்ஸாலஜி, அக்குப்ரெஷர் இந்த மாதிரி நெறைய நம்ம செல்ஃப் ஹீலிங் நம்மளே பண்ணிக்கலாம். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நெறைய இந்த நம்மளோட கைகள், கால்லயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில பிரஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நர்வ் எண்டிங்ஸ் தான். நம்மளோட ஒவ்வொரு உறுப்புலயும் உள்ள நர்வ் சப்ளை நம்மளுக்கு கையில, கால்ல தான் முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு உறுப்பு நமக்கு கொஞ்சம் டல்லா இருக்கு, வீக்கா இருக்கு அப்படின்னா நம்ம கையிலயும் நம்ம கால்லயும் சில பிரஷர் நம்ம குடுக்கறனால நம்மளுக்கு அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். சோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அக்கு பிரஷர் எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சைனால இருந்து தான் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த அக்கு பிரஷர் பத்தி அவங்க ரிசர்ச் மீன்ஸ் ஒருத்தர் மூலியமா சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி இது எப்படி இதோட ஆரிஜின் எங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏன்ஷியன்டா இருக்க அந்த சைனீஸ் பீப்புள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய அவங்க நேச்சரை தான் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ இயற்கையை கவனிக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு புலி சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு கை கால்லாம் வலி இருக்கும் இல்லையா, கண்டிப்பா உடம்பெல்லாம் வலி இருக்கும். சோ அது என்ன பண்ணும்னா அது போய் அதோட ராக்ல அதை சுத்தி இயற்கையில இருக்க கல்லு பாறை மேல அதோட பாதத்தெல்லாம் அமுக்கி அதை அந்த பிரஷரை அந்த வலியை அது கம்மி பண்ணிடும். சோ இதை அவங்க பார்த்திருக்காங்க. சோ எப்படி அதுக்குள்ள வலி இருந்திருக்கும், அது மெடிசன் சாப்பிட தெரியாது, அதுக்கு என்ன மருத்துவ குணம் ஒரு பிளான்டோடதெல்லாம் அதுக்கு தெரியாது இல்லையா. சோ அது இந்த மாதிரி பண்ணுது. அப்போ நம்மளுக்கு வலி இருந்தது அப்படின்னா நம்மளும் அந்த கை காலை பிரஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. குச்சி மாதிரி வச்சு நம்ம பிரஸ் பண்றதோ, ஒரு மிருகத்தோட போன்ஸ் வச்சு நம்ம லைட்டா பிளண்டா இருக்க போன்ஸ் வச்சு பிரஸ் பண்றதோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. சோ இது ஒரு வாய் வழியா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பரம்பரை ஒவ்வொரு ஜெனரேஷனா இதை கடந்துட்டு வரும்போது இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது நம்மளுக்கு எழுத்து பூர்வமா நம்மளுக்கு ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு இதெல்லாம் அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது இந்த இந்த அக்கு பிரஷர்ன்றது மாத்திரை மருந்து நம்ம சாப்பிட வேண்டியது இல்ல, ஒரு எளிமையான முறையும் கூட. நம்ம யாரு வேணாலும் கையாளுக்கலாம், ஏன்னா இதுல சைடு எஃபெக்ட் கிடையாது. அக்கு பஞ்சர் அப்படின்னாலும் நம்ம நீடலை நம்ம பியர்ஸ் பண்றோம் நம்மளோட தோலுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள, அது நம்மளுக்கு சில பெயின் உண்டாகும், இன்ஃபெக்ஷன் வர்றது கூட சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அந்த அக்கு பிரஷர்ல உங்களுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. நம்ம ஒரு பிளெண்டான ஒரு இது மாதிரி ஒரு அக்கு பிரஷர் ஸ்டிக் எடுத்துக்கலாம். முன்னாடி ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பனா இருக்கும், பின்னாடி ரொம்ப பிளெண்டா இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டிக் இல்ல அப்படின்னா நம்ம பென்சில் பேனா இந்த மாதிரி உள்ள பிளெண்டான ஒரு ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடாது, குத்திடக்கூடாது, நம்மளோட உடல்ல ஸ்கின்ல குத்தி நமக்கு ஓட்ட விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி அந்த அளவுக்கு உள்ள பிளெண்டா இருக்கு எந்த ஒரு பேனா பின்னாடியோ இல்லாட்டி ஒரு பென்சிலுக்கு பின்னாடி உள்ள அந்த பிளெண்ட் சர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இதே மாதிரி அக்குபஞ்சர் ஸ்டிக்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டிக்ஸ்லயே நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிலது பிளாஸ்டிக்ல இருக்கும், சிலது வுட்ல இருக்கும், சிலது ஸ்டீல்ல இருக்கும், பிராஸ்ல இருக்கும். ஸோ இந்த மெட்டல்ஸ்லயே நிறைய விதம் இருக்கு. உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிளாஸ்டிக் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, முக்கால்வாசி வுட் ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுல. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கைக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜென்ரலா இன்ட்ரோடக்ஷன் கைக்கு மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த அக்கு பிரஷர் யூஸ் பண்ற ஸ்டிக் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பின்னாடி பேஸ் ரொம்ப பெருசா இருக்கும், இங்க முன்னாடி கொஞ்சம் பாயிண்டடா இருக்கும், ஆனா ரொம்ப பாயிண்டடா இருக்காது. ஸோ இந்த ஸ்டிக் உட்டன் ரொம்ப பெஸ்ட் தேன் ஸ்டீலோ பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ற போது இந்த வுட் ரொம்ப நல்லா இருக்கும். இதே இது உங்களுக்கு பிளாஸ்டிக்ல உள்ளது. இது ரெண்டும் நம்மளுக்கு உங்களுக்கு இல்ல, எனக்கு ஆனா நான் அக்கு பிரஷர் நான் செல்ஃபா நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்டுல ஒன்றும் இல்ல, பென்சில் இருக்கும் இல்லையா, அந்த பென்சிலோட இந்த பிளண்ட் சர்ஃபேஸை நம்ம இந்த அக்கு பிரஷர் நம்ம கைக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேனாவோட அந்த பிளண்ட் சர்ஃபேஸ் அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இதை நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இது இன்னொரு ஒரு அக்கு ப்ரெஷருக்குள்ள ஒரு வுட்ல உள்ளதுதான். இதுல பாத்தீங்கன்னா அந்த பாயிண்டட் சர்ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது, கொஞ்சம் ப்ராடா இருக்கும், இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும், இது இன்னும் அதுவே இது பாயிண்டடா இருக்கும். இது நம்மளோட சில இடத்துல நம்ம ஸ்குவீஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா ஹோல்டு பண்ணிட்டு கையை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு ப்ரெஷர் கொடுக்கறதுலாம் இந்த வுட்டன் இது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிரிப்பா இருக்கும். ஸோ ஜென்ரலா எனக்கு ஒரு எல்லா பாயிண்ட்ஸுக்குமே ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா இந்த ஏரியால இருக்க அந்த பாயிண்டட் சர்ஃபேஸ் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்படி நம்ம மத்து கடையிற மாதிரி நல்லா இந்த டிப் வரைக்கும் போயிட்டு வர்ற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஜென்ரலைஸ்ட் நமக்கு உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு பெயின் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து ஒரு 1 minute ஒரு 30 seconds பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வந்து ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஒரு ஸ்டிக் மூலியமா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது மேக்ஸிமம் வந்து ஒரு 50 rupeesல இருந்து இப்போதைக்கு கொஞ்சம் முன்னாடிலாம் வந்து ஒரு 20 rupeesக்கு தான் நான்லாம் இது வாங்கினேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒரு 100 rupeesக்கே இது வந்து போயிடுச்சு. இப்போ எங்கே கேட்டாலும் இந்த சின்ன இதுவே 100 rupees கிடைக்குது. இதை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்க ஜென்ரலா வந்து உங்களோட கையில வந்து நீங்க இப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து பாயிண்டடா வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டாவும் வைக்கலாம், எதிர வந்து இந்த 45 degree ஆங்கிள்லயும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவும் வைக்கலாம். எந்த ஏரியால உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப இருக்கு, உங்களால வந்து பெயினை வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்க. எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே அழுத்தம் கொடுங்க. ஒரு பாயிண்ட் விடாம ஜென்ரலைஸ்டா அழுத்தம் கொடுங்க. நான் உங்களுக்கு சார்ட் வந்து ஷேர் பண்றேன். எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்கோ அந்த இடம் தான் உங்களோட வீக்கர் ஸ்பாட்டாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து லேப்ல நீங்கள் பார்க்கும்போது கூட டாக்டர் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு லங்ஸில் எந்த ப்ராப்ளமே இல்லையே அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு லங்ஸில் வந்து லைட்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்டே வந்து இந்த அக்கு ப்ரெஷரில் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த லைட்டாக மைல்டாக வர்ற அந்த பெயின்னால நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும். எங்கே வேணால் ப்ரெஸ் பண்ணலாம், இங்கே தான் ப்ரெஸ் பண்ணணும், இந்த இடத்துல தான் ப்ரெஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கை ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைட்ஸில் இந்த இடத்துல இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்பைன் ரிலேட்டடாக, நம்ம முதுகு தண்டு ரிலேட்டடாக. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு எனக்கு நீங்கள் இப்படி இல்லை எனக்கு வந்து பெயின் எங்கேயுமே இல்லைனாலும் ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுக்கும் போது உங்களுக்கு ஜென்ரலாக வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து ஒரு ஆக்டிவேஷன் தெரியும். எனக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியுது, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இந்த ப்ரெஷரை ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து சப்போஸ் எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் எப்படி வந்து ப்ரெஷர் கொடுக்கணும்னா, ஒன்று வந்து இந்த இடத்துல எனக்கு பெயின் இருக்குன்னா இது மாதிரி ரொட்டேஷன் எதர் வந்து ஆன்டி கிளாக் வைஸோ ரொட்டேஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து கையை வந்து ஒரு டேப் பண்ணலாம். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கையை விடலாம், 2 செகண்ட் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கையை விடலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று டேப்பிங் மெத்தட் மாதிரி பண்ணலாம். இன்டர்மிட்டண்ட்டாக நம்ம வந்து அதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். இன்னொன்று ரொட்டேட்டரி மூமெண்ட், இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் ப்ரெஷர். ஒரு 10 or 15 or 30 செகண்ட்ஸ்க்கு கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அப்படின்ற போதும் இந்த இடம் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ எந்த இடம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கோ நீங்கள் வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா எனக்கு வந்து இப்போ வந்து அந்த இடத்துல நான் ப்ரெஸ் பண்ணாலும் பெயின் இல்லை, இல்லாட்டி எனக்கு இப்போ வந்து உடம்பு ரீதியாக வந்து நான் ஒரு நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ நேரம்னாலும் கொடுக்கலாம். ஒரு மினிமம் வந்து 15 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு 1 minute வரைக்கும், இல்லைன்னா ஒரு 15 minutes 30 minutes வரைக்கும் கூட நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்கலாம். இதில் தப்பே இல்லை. நீங்கள் பெயின் கில்லர் போட விரும்பலை அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணியே நீங்கள் வந்து பெயின் கில்லரை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா பெயின் கில்லர் வந்து நமக்கு நல்லதே கிடையாது, நம்மளுக்கு வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து இது வந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து பாலியேட்டிவ் தான். அதான் அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அந்த பெயின்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை மருத்துவத்துக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நம்மளே வந்து நம்மளை வந்து சரி பண்ணிக்கிட்டோம். இயற்கை மூலிகைகளை கொஞ்சம் நல்லா வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் நம்மளே வந்து சாப்பிட்டு சரி பண்ணோம்னாலும் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல இருக்காங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ரொம்ப லேசியா இருக்காங்க, கொஞ்சம் வந்து உடல்ல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய நம்ம வந்து ஆன்டி டிப்ரெசன்ட் மெடிசன்ஸும் பெயின் கில்லரும் போடுறதை விட இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி மெத்தட், இந்த அக்கு ப்ரெஷர் மெத்தட் மூலியமா நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாஸ்க்கும் நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது நம்ம ஆக்டிவேட் ஆகிறோம், எனர்ஜிடைஸ் ஆகிறோம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கையில வந்து உள்ள சார்ட்டை வந்து இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்றேன். நீங்க பாருங்க, அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து நீங்க வீக்கரா ஃபீல் பண்றீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் நீங்க கொடுக்கலாம். இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் தாராளமா ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.